ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாமே கொஞ்சம் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பவர் ஆம்பு. இது ரெண்டுமே மோனோ பிளாக் பவர் ஆம்ப்ஸு. அண்டு இதோட வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் 8 ஓம்ஸ்க்கு வரும். அண்டு 800 வாட்ஸ் 4 ஓம்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹை அண்டு ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி மோனோ பிளாக் பவர் ஆம்ப் வாங்கலாம். இதோட டிஹெச்டி பார்த்தீங்கன்னா 0.007% கொடுத்துருக்காங்க. 20 கிலோ ஹெர்ட்ஸ் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளீனான பவர் கிடைக்கும். அண்டு நீங்கள் பேஸ் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா இந்த மாதிரி பவர் ஆம்ப்ஸ் எடுக்கலாம். அண்டு பிரைஸ்டன் பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம். இது பிரைஸ்டன்னா ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5 இயர்ஸ் மேக்ஸ் கொடுப்பாங்க. 20 இயர்ஸ்லாம் இது மாதிரி ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. 20 இயர்ஸ் அவங்க கொடுத்தாலும் அதை தாண்டி நிறைய ப்ராடக்ட் வந்து உடைக்கும். ஸோ அதான் பிரைஸ்டனோட குவாலிட்டியே. அண்டு ராக் சாலிடாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டீலில் ஃபுல்லாக பில்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியும் சரி, அந்த பில்டு குவாலிட்டியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு நீங்கள் ஹை வாட்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் ரன் பண்ணும் போது இதை மாதிரி உங்களுக்கு பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஹெட்ரூம் ரொம்ப நிறைய கிடைக்கும். அண்ட் மின்ட் கண்டிஷனில் இருக்குது. பேக் சைடு மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கோடு இருக்குது. பட் அதர் தன் தட் ஃப்ரண்ட்டில் சைட்லலாம் உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து மேட் இன் கனடா வரும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 வரும். அண்டு நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பிஎன்டபிள்யூவில் ஒரு எல்சிஆர் ஸ்பீக்கர், 2 புக் ஷெல்ஃபு, ஒரு சென்டர் ஸ்பீக்கர், ரெண்டுமே 2-வே ஸ்பீக்கர்ஸ் தான். 8 ஓம்ஸில் வந்து உங்களுக்கு 120 வாட்ஸ் கிடைக்கும். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 42 ஹெர்ட்ஸ்லேருந்து 50 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் புக் ஷெல்ஃபு. ஸோ 20,000 தாண்டி அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் போகுது. அண்டு சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 88 dB கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கெவ்லார் கோன் கொடுத்துருக்காங்க. அண்டு ட்வீட்டர் வந்து இந்த டைமண்ட் சீரீஸில் கொடுக்குற மாதிரி அந்த டியூப்லோட ட்வீட்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போது பிஎன்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் 600 ரேஞ்ச் இருக்குது, 600 சீரீஸ் இருக்குது, 700 சீரீஸ் இருக்குது, 800 சீரீஸ் இருக்குது. இந்த புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா 800ல் 805S வரும். அதே மாதிரி சென்டர் பார்த்தீங்கன்னா HTM4S வரும். ரெண்டுமே எஸ் சீரீஸு. எஸ் சீரீஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலஸ் சீரீஸ்க்கு அப்கிரேடட் மாடல். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் டெமோ கிளிப் ஆட் பண்ணுறேன். அது ரூமில் எடுத்தது. ஜஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி எடுத்தது. ப்ளூடூத்லேயே நல்ல குவாலிட்டி எடுத்துகிட்டு வரும். நீங்கள் பென்ட்ரைவில் ஃப்ளாக்கோ வேவோ போட்டிங்கன்னா இன்னும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் டெமோ கிளிப் இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ கைஸ். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அர்கேமில் AVR 550. இது வந்து ஒரு 7.2 AV ரிசீவர், ஆடியோஃபைல் கிரேடட் AV ரிசீவர் தான். உங்களுக்கு வந்து 8 ஓம்ஸில் வந்து 110 வாட்ஸும் அண்டு வந்து 7 சேனல் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 80 to 90 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிஹெச்டி பார்த்தீங்கன்னா 0.02 அண்டு 11 சேனல் ப்ரீ அவுட் இருக்கும். ஸோ நீங்கள் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணி 11 சேனல் நீங்கள் எடுத்துக்கலாம். இது டால்பி அட்மாஸ் உங்களுக்கு DTS:X 4K HDR எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ARC இருக்குது. அண்ட் ரூம் கரெக்ஷனுக்கு டிராக் லைவ் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக ஸ்பாட்டிஃபை கொடுத்துருக்காங்க. சிரஸ் லாஜிக் டேக் கொடுத்துருக்காங்க. CS42520 அப்படிங்கிற டேக்கு. இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடட் டேக்கு. சவுண்ட் குவாலிட்டி பிரமாதமாக இருக்கும். ஆக்சுவலாக இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இது 150 வாட்ஸ்க்குள்ள ரிசீவர் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் அர்கேம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஸ்பெஷல் அபவுட் அர்கேம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். என்னோடய நம்பர் இதில் இருக்குது. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ குட் டே. கவியே வருக, முக்கனி சுவையே வருக, முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக. காதலிலும் தீவினிலே
கலையே வருக முக்கனி சுவையும் தருக காதலும் தீவினிலே காலங்கள் நாம் சொல்ல கேட்டேனே இன்று நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே இன்று கத்தரை ஓரத்திலே தேசித்துகள் உள்ளத்திலே கல்யாண வைபோகந்தான் நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே இன்று மூங்கில் காட்டோரம் மைனாக்கள் வீடு மோக பண்பாடுதே பூவான நெஞ்ச கொஞ்சம் புரியாத மக்குப்புள்ள மனசே எப்போதோ புரிஞ்சுக்கிட்டேன் புது வழி சேர்ந்துக்கிட்டேன் விதைச்சது தானா எழுதுங்க பாட்டு ஒண்ணு நான் அதுக்காக காத்திருச்சேன் எண்ணத்தில் நீ இருந்தா எழுத்துக்கு பஞ்சமில்லை 1000 பாட்டு எழுதி வைப்பேன்